ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூட கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தரிக்காயும் முருங்கைக்காவும் நல்லா வெட்டி கழுவி அந்த இதையும் சேர்த்துக்கோங்க. கழுவி வச்சதை அது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அரைக்க வேண்டிய மசாலா தேங்காய், சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், சோம்பு, அப்புறம் ஒரு பாய் தக்காளி இவ்வளோத்தையும் அரைச்சி அது கூட புளி, மசாலாத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா காய் நல்லா வந்த பிறகு நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போன பிறகு இறக்கிடுங்க. தக்காளி சேர்த்துருக்கனால புளி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரைக்க தக்காளி சேர்த்துருக்கோமா, ஒரு வதங்குறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கோம். அதனால் புளி பார்த்து ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்படி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.